أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் இந்த ஹுத்பாவிற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை நல்லமர்வாக ஆக்கி நம் அனைவருக்கும் நல்லருள் புரிந்து ஈருலகத்திலும் நாம் வெற்றி அடையக்கூடிய நல்லடியார்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பா உரையாற்றுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் பயன் தர வேண்டும் என்றிருந்தால், இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடைந்து நாளை மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றிருந்தால், நாம் எல்லோரும் தக்வாவுடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஏவிய ஏவல்களை எடுத்து நடக்கும் உணர்வு, விலகிய விலக்கல்களை விட்டு விலகி வாழ்கின்ற உணர்வு, அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்ற உணர்வு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் தக்குவா. இந்த தக்குவாவுக்கு உரமூட்டுகின்றவைகளாக இந்த உரைகள் அமைய வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம், அந்த பிரார்த்தனைகளோடு நாம் இருப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக எம் ஈருலக வாழ்விலும் வெற்றியை தருவார் என்கின்ற அந்த செய்தியை நினைவூட்டிக் கொண்டவனாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய உபதேசங்களின் முகவுரை போன்று இந்த தக்குவாவை நினைவூட்டி இருக்கிறார்கள். தக்குவாவை பற்றி வருகின்ற வசனங்களை ஓதி காண்பித்திருக்கிறார்கள். எனவே நாம் தக்குவாதாரிகளாக இருந்து வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு, அந்த பிரார்த்தனைகளோடு எம் காதுகளையும் உள்ளங்களையும் திறந்து வைத்து அல்லாஹ்வுடைய வசனங்களை செவிமடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக மௌத்தாகுவதற்குரிய வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற காலம் நமக்கு தெரியும். ஒரு ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாகி போன ஒரு காலம். ஷிர்க்கு, அதை தனி கொள்கையாக கொண்டு வாழ்கின்ற ஒரு பெரும் சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று வாழ்கின்றவர்களுக்குள் கூட இஸ்லாம் பற்றிய சரியான புரிதல்கள் இல்லாமல் ஷிர்க்கை செய்து கொண்டு அழிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த சமுதாயத்திலே நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையின் தான்
என்று ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அதை சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழாமல் தான் தோன்றித்தனமாக தன்னிஷ்ட பிரகாரம் பிதஅத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் அனாச்சாரங்களையும் சாதாரணமாக செய்து கொண்டு வாழ்கின்ற முஸ்லிம்கள் நிறைய பேர் வாழ்கின்ற உலகத்தில் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி பாவங்கள் மலிந்த காலம், கொலை, கொள்ளை, வட்டி, விபச்சாரம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பாவங்கள் எல்லாம் சாதாரணமான ஒரு சமாச்சாரமாக அன்றாடம் எல்லோர் வாழ்வில் நடக்கின்ற ஒன்றாக அது உணரப்படாமல் பாவ சகதிக்குள் பாவத்துக்குள் சதா மூழ்கி போன ஒரு பெரும் சமூகம் இருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பிரச்சாரங்கள், அதற்கான தாவாக்கள் சர்வசாதாரணமாக நடக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில், அதிலும் குறிப்பாக அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக விளங்க வேண்டும் என்கின்ற, அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை அல்லாஹ் தந்த அந்த சூழலில், அந்த சமூகத்தில் வாழ்கின்ற ஒரு சமூகம் என்கின்ற அடிப்படையில் நாம் வாழும் சூழல் பற்றி, இந்த சமுதாயத்தில் மலிந்து காணப்படும் ஷிர்க், பித்அத் உட்பட இதர பாதகங்கள், பாவங்கள் நிறைந்த இந்த பாவங்களை பற்றியும், நன்மைகள் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு குறைந்து வாழ்கின்ற இந்த சூழ்நிலை பற்றியும் ஒரு முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில் ஒரு பொறுப்புணர்வோடு சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் பாவங்கள் நிறைந்த சூழ்நிலையில் அதனை பார்த்து கொண்டிருப்பவன் ஒரு உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது. நன்மைகள் கைவிடப்பட்ட நிலையில், சமூகம் நன்மை என்பால் போகாத நிலையில், சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் போன்று இந்த உலகத்தின் சகல விவகாரங்களையும் குர்ஆன் சுன்னா சொல்கின்ற வழிக்குள் நின்று சிந்திக்காமல், இஸ்லாமிய வாழ்வியலுக்குள் நின்று சிந்திக்காமல், சரி பிழை என்று பற்றி சிந்திக்காமல், நீதி நியாயம் பற்றி யோசிக்காமல், தனக்கு எது லாபமாகவும் வெற்றியாகவும் வருகிறதோ அதையெல்லாம் செய்து போகின்ற ஒரு உணர்வு நிறைந்த சூழ்நிலையில் வாழ்கின்ற போது ஒரு முஸ்லிமும் தான் அப்படி வாழவும் முடியாது. அப்படி ஒரு சமூகம் வாழுமாக இருந்தால் அதனை பார்த்து கொண்டிருக்கவும் முடியாது. ஏனென்றால் இஸ்லாமும் முஸ்லிம்கள் என்பவர்களும் ஒரு சனி சுயநல சிந்தனையில் கட்டி எழுப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. முஸ்லிம் என்பவன் ஒரு சுயநலவாதியாக இருக்கக்கூடியவனாக இருக்க முடியாது. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ளவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. தான் நல்லவராக மட்டும் வாழ்ந்தால் மட்டும் போதாவது, நல்லவராக வாழ்கின்ற ஒருவர் நான் நல்லாத்தானே வாழ்கிறேன் என்று தன்னை மட்டும் திருப்திப்பட்டுக் கொண்டு வாழ முடியாது. தான் நன்றாக வாழ்கின்ற ஒருவர் தான் வாழும் சூழலில் தீமைகள் இல்லாமல் போகவும், நன்மைகள் மேலோங்கி வரவும் சிந்திப்பது என்பது மார்க்க விழுமியங்களில் ஒன்றாகும், மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒன்றாகும், மார்க்கத்தின் அம்சங்களில் ஒன்றாகும். இதை நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதாவது சமுதாயத்தில் நன்மைகளை ஏவவும், சமுதாயத்தில் நன்மைகளை தூண்டவும், சமுதாயத்தில் தீமை பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அந்த தீமைகளில் இருந்து அவர்கள் தவிர்ந்து வாழ்வதற்கான அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது என்பதும் ஒரு முஸ்லிமுடைய கடமையாகும். இதைத்தான் நாம் தாவா என்று சொல்கிறோம். அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வையும் வழிமுறைகளையும் பின்பற்றி நடக்கின்ற அல்லது அது போதிக்கின்ற நல்ல அறங்களை, நல்ல வாழ்வியல் அம்சங்களை இந்த சமுதாயத்திலே விதைக்கின்ற ஒரு பணியை முஸ்லிம் தன் வாழ்வில் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது.
தானும் தன் பாடும் தன் தொழிலும் தன் குடும்பம் என்று ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த சமுதாயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று தீமைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகை, ஜகாத், ஹஜ், இதர சமூக பொறுப்புணர் மிக்க நல்ல பணிகள் குறைந்து போகின்ற சூழ்நிலை இருப்பதை நாம் காண்கிறோம். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக சிந்திப்பதும் அதற்காக முயற்சி செய்வதும் என்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாகும், பொறுப்பாகும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. தொழுகின்ற சகோதரர்கள், வணக்கத்திலே ஈடுபாடு காட்டுகின்ற சகோதரர்கள், இந்த சமூக பொறுப்புணர்வில் எத்தனை பேர் எவ்வளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறோம் என்கின்ற ஒரு கேள்வியை இந்த ஹுத்பாவிலே நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த தாவா உணர்வு பற்றிய அந்த எண்ணங்கள் மங்கி மறைந்து போய் இந்த உலகத்திற்கான தேடலிலும் இந்த உலகத்திற்காக நேரம் ஒதுக்குவதிலும் என் காலமும் நேரமும் நிறையவே போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், "ஹூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா." நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள். அந்த நரகம் என்பது மனிதர்களையும் கற்களையும் கொண்டு தீமூட்டப்பட இருக்கின்ற ஒரு தீக்குண்டமாகும். நரகம், நெருப்பு என்கின்ற அந்த நெருப்பு குழியிலே நீங்கள் விழுந்து விடாமலும் உங்கள் குடும்பம் வீழ்ந்து விடாமலும் நாம் வாழும் சூழலில் யாரும் வீழ்ந்து விடாமலும் அவருடைய காக்கும் பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுகிறார். இந்த பணியை நாம் செய்வது எமது கடமை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, "வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்." உங்களில் ஒரு சமூகம் நன்மையின் பக்கம் அழைக்கின்றவர்களாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கட்டும். நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். எனவே வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் இருந்தால் அந்த வெற்றி என்பது இந்த உலகத்தின் வெற்றி அல்ல. நாளை மறுமையிலே நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வும் ஆசையும், அல்லது நரகத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்கின்ற பயமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்றால், இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது மற்றவருடைய விடயங்களில் அவர்களுக்கு வழிகாட்டும் பணியை, அவர்களுக்கு நல்லதை தூண்டும் பணியை, தீமையை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி அதிலிருந்து காக்கும் பணியை செய்வது நமது கடமை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இந்த இபாதத்தை பொதுவாக தாவாவை பொறுத்தவரையில் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஃபர்து கிஃபாயா, ஊருக்கே கடமை, ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடும் பொறுப்போடும் அதை இருக்க வேண்டும். ஆனால் யாராவது அதை முன்னின்று செய்கின்ற போது அந்த படி நடக்கிறது என்கின்ற நம்பிக்கையும் உறுதியும் வந்தால், நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தால் அந்த பணிக்கு போகலாம், இந்த பணி நடக்கிறது என்பதை விடயத்தை ஊர்ஜிதப்படுத்தினார். இதுதான் ஃபர்து கிஃபாயா என்கிறது. அதாவது செஞ்சா சரிதானே என்று ஒதுங்கி போவதல்ல ஃபர்து கிஃபாயா. நாமும் அந்த பணியிலே பங்கேற்க வேண்டும், நாமும் அந்த நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல அந்த பணியிலே ஈடுபட வேண்டும், அதற்கான முயற்சியிலே நாம் இறங்க வேண்டும். இப்ப கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் பிரச்சனை, ஆனால் இந்த உள்ளம் முழுக்க அங்கதான் இருக்கும். பக்கத்துல ஒரு ஜனாசா, நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும், நானும் நின்று குளிப்பாட்ட வேண்டும், நானும் அந்த மையத்தை தூக்கி சென்று அடக்கும் பணியிலும் தொழுகின்ற போதும் அடக்கின்ற பணியிலும் ஈடுபட வேண்டும். அது என்னுடைய பொறுப்பு. அதை தாண்டியும் அந்த பணி செய்வதன் மூலமாக எனக்கு நிறைவான நன்மைகள் கிடைக்கும், அந்த நன்மைக்கு கிடைக்கும் என்கின்ற உணர்வு இருக்கணும். ஆனாலும் நான் ஒரு பயணத்தில் இருக்கேன்,
அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாதே என்கின்ற அந்த ஏக்கத்தோடு இருப்பது போன்றுதான் இந்த ஃபர்லு கிஃபாயா என்கின்ற கடமையாகும். தவிர்க்க முடியாத சூழலில் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிலையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற போது அதிலிருந்து ஒதுங்கி இருந்தால் அல்லது கலந்து கொள்ளாமல் விட்டால் பாவம் இல்லை என்பதுதான் அந்த ஃபர்லு கிஃபாயா என்கின்ற கருத்தினுடைய விளக்கமாகும். இப்படித்தான் தாவாவை பற்றி அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நவீன கால அறிஞர்களாக இருந்த ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் போன்றோர்கள் சொல்லுகின்ற போது ஃபர்து ஐன், இது ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் என்று சொல்கின்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அல் குர்ஆனுடைய வசனத்தின் போக்குகளையும் ஹதீஸுடைய ஹதீஸுடைய அந்த வசன நடைகளையும் பார்க்கின்ற போது இது தாவா என்பது ஒவ்வொருவருக்கும் கடமை என்பது போன்று இருக்கிறது. நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அப்படி எல்லாரையும் பார்த்துத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அவர் தன் கரத்தினால் தடுக்கட்டும். அதற்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால் தன் நாவென்னும் அந்த ஆயுதத்தின் ஊடாக அதற்கு எதிராக போராடட்டும், அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தட்டும் என்று இஸ்லாம் ஒவ்வொரு கட்டமாக அதுக்கு மேலாட்டி உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும் என்று சொல்வதென்றால் ஒவ்வொருடைய சக்திக்கும் ஏற்ப தாவாவுடைய அந்த பங்களிப்பு வித்தியாசப்படுமானால் எல்லோரும் இதிலே ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்கின்ற அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னாலே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே சிலர் இருப்பார்கள், அதாவது நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹவாரியூன் என்கின்ற தோழர்கள் கூட்டம் இருப்பார்கள். அவருடைய சிந்தனையை சுமந்து நபி அவருடைய இந்த மார்க்கத்தை இந்த சமுதாயத்திலே கொண்டு சேர்க்கும் பணியிலே தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக நபி அவருடைய அந்த தோழர்கள் இருப்பார்கள். அதற்கு பின்னால் வருகின்ற காலங்களில் சில கூட்டத்தினர்கள் வருவார்கள். அவர்கள் செய்யாததை எல்லாம் மக்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஏவப்படாத விடயங்கள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள். இதை செய்யுங்க என்று மார்க்கம் சொல்லியிருக்க மாட்டார்கள், செய்வார்கள். இப்படியான ஒரு கூட்டம் ஒரு காலம் பின்னால் வரும். இவர்களோடு யார் தன் கரத்தோடு போராடுகிறார்களோ, தன் கரத்தினால் போராடுகிறார்களோ அவன்தான் மூமின். இங்கே கரம் என்பது யாரிடத்திலே அதிகாரம் இருந்து, அந்த அதிகாரமும் பொறுப்பும் இருந்து தாம் வாழும் சூழலில் பாவங்கள் மலிந்து காணப்படுகின்ற போது அந்த பாவங்களை தடுக்கின்ற பணியில் ஈடுபடுகிறாரோ அவர்தான் உண்மையான மூமின். அதுக்கு மேல அப்படியான ஒரு அதிகார சூழல் இல்லை என்றால் தன் நாவை பயன்படுத்தி பாவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை செய்யக்கூடாது என்கின்ற உணர்வை உண்டு பண்ணி அவர்களோடு அதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்றவர் மூமின். அப்படியும் அதற்குரிய வாய்ப்பு இல்லை என்றால் கையால் தடுக்கும் அதிகாரமும் இல்லை, நாவால் பேசும் வலிமையும் சூழ்நிலையும் இல்லை. அந்த பாவத்தில் நாமளும் போய் பங்கேற்காமல் உள்ளத்தால் அதை வெறுத்து அதிலிருந்து தூரமாகி இருப்பது, இது ஈமானின் கடைசி நிலையுள்ள ஒரு மனிதனத்தில் இருக்க வேண்டிய உணர்வு என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அப்படியாக இருப்பவன் தான் மூமின். இதுக்கு பின்னாலே ஈமானில் கடுகளவும் கிடையாது. ஈமானின் கடுகளவேனும் உள்ள ஒருவர் இந்த படிமுறையில் ஏதாவது ஒரு வழிமுறையை கையாண்டு இந்த சமூகம் பற்றிய உணர்வில் உயிர்ப்போடும் துடிப்போடும் செயல்பட வேண்டும், அவன்தான் மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமூக பொறுப்போடு இருப்பது என்பது ஈமானின் அம்சங்களில் ஒன்று சகோதரர்களே. இந்த ஈமானிய உணர்வு எத்தனை வீதம் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் நாம கேட்க வேண்டும். நாம நம்மளை பத்தி ஒரு சுய விசாரணை செய்வோம், ஒரு முஹாசபத்து நஃப்ஸ், ஒரு சுய விசாரணை. கடந்த வருடம் கடந்ததாகி போய்விட்டோம், முஹர்ரத்தின் புதிய வருடத்திலே இன்று இருக்கிறோம். இனிவரும் காலமும் என் நாளைய நாள் எனக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது.
ஆனால் இந்த சமூக பொறுப்பில் நான் கடந்த காலத்தில் எப்படி இருந்தேன், என் எதிர்காலம் எப்படி நகர வேண்டும் என்ற ஒரு திட்டமுடனோடு களமிறங்குகின்ற ஒரு காலமாக எம் நாளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் உடனடியாக ஒரு மனநிலை மாற்றம் பெற வேண்டும். நான் ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தாவாண்ட என்னென்றால் சகோதரர்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதென்றால், ஒருவன் ஒரு படுகுழியில விழப்போறான் என்றால், ஒரு குழி தோண்டிருக்கு, நெருப்பு கிடங்கிறதுக்குள்ளே, அதிலே விழுந்தவன் சுட்டரிக்கப்பட்டு கரியாகி போய் விடுவான் எனக்கு தெரியும். நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனை விழாமல் காப்பாற்ற எடுக்கின்ற முயற்சி தான் தாவா. இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் நரகத்தின் சுவாலை, நரகத்தின் நெருப்பு தீவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை நானும் செய்யக்கூடாது, நாம் வாழும் சூழல் இருக்கிற யாரும் செய்யக்கூடாது என்கின்ற அந்த உணர்வோடு இருப்பதுதான் தாவா உணர்வு. சமூக அக்கறை, வெறுப்பல்ல, கோபம். செய்கிறவன் வெறுக்கிறார், அவன் தெரியாம செய்வான் அல்லது ஏதோ ஒரு தூண்டலில் செய்வான். அவனை புரிய வைக்கின்ற பணிதான் தாவா. அவனுக்கு நேர்வழி காட்டுகின்ற பொறுப்பு நம்மிடத்தில் இல்லை, அல்லாஹ் தெரியும். அதாவது இல்ல அலைக்கல் பலாகுல் முபீன், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், தெளிவாக எட்டி வைக்கும் கடமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது பாவம் என்பதை புரிய வைக்கணும். இது நன்மை, நீ செய்தால் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைவாய் என்கின்ற அந்த விடயத்தை புரிய வைக்கணும். இவன் திருந்தவரார் இல்லையே என்கின்ற கவலையும் ஏக்கமும் உள்ளங்களில் நிரம்ப வேண்டும். இவருக்கு சுவர்க்கத்தின் வழியை காட்ட வேண்டும், அவருக்கு அது கிடைக்க வேண்டும், அது அவருக்கு விளங்க வேண்டும் என்கின்ற கவலை என் உள்ளத்திலும் உணர்விலும் கலந்திருக்க வேண்டும். இதுதான் தாவா. சிலர் தாவாக பிழையாக வரிச்சு இவரெல்லாம் நரகவாதி என்று பட்டியல் போட்டுட்டு நான் சுவர்க்கவாசி என்று தன்னை தூய்மைப்படுத்துகிற பணியைத்தான் தாவா என்று சிலர் செய்கிறார். பிழையாக இருக்கின்றவர்களை வன்மையாக வார்த்தைகளால் கண்டிக்கின்றதும் எதிர்க்கின்றதும் தான் தாவா என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுடைய வாக்கியங்களையும் பார்த்தால் தாவாங்கிறது அரபு சொல்லுக்கு மொழிபெயர்த்திகள் இன்விடேஷன் என்று வரும். அப்ப நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு கொடுக்கிற அந்த அழைப்புக்கும் தாவான்னு சொல்லுவாங்க. வலிமாக்கு நாம விடுக்கிற அழைப்புக்கும் தாவான்னு சொல்லுவார்கள். இப்ப நம்ம வீட்டு கல்யாணத்துக்கோ நம் வீட்டு தாவாவுக்கோ விருந்துக்கோ அழைக்கின்ற போது நாம் எப்படி போய் பண்பாக என்ற வீட்டு திருமணம் என்ற மகளுக்கு களிமா நிக்காக வச்சிருக்கோம், வலிமாக்கு வாங்க என்று சொல்கின்ற போது எப்படி இதமாகவும் தேர்ந்தெடுத்த சொல்களையும் பயன்படுத்தி அன்பாகவும் பண்பாகவும் அழைப்போமோ அதுதான் தாவா. இறங்கி போய் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் இவனுக்கு கிடைக்கணும் என்கின்ற உணர்வில் அவனோடு நடந்து கொள்வதுதான் தாவா. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇஸத்தில் ஹஸனா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக, உங்களுடைய ரப்பின் பக்கம் இந்த மக்களை அழையுங்கள். பில் ஹிக்மதி, ஹிக்மத் என்றால் சிலர் எதை எப்படி சொல்லணுமோ அதை அப்படி சொல்றது ஹிக்மத் என்று சொல்வார்கள். ஹிக்மத் என்றால் அல் குர்ஆன சுன்னா என்று விளக்கம் சொல்வார். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் எடுத்து காட்டி அல்லது எது எப்படி நடக்க வேண்டுமோ அந்த வழிமுறைகளை எடுத்து சொல்லி வல் மௌஇஸத்தில் ஹஸனா, நல்லுபதேசத்தை வழங்கி, நல்லுபதேசம். எனவே நல்ல எதை எப்படி சென்னா அவனுக்கு புரியுமோ அதை அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி அதனை கையாண்டி அவனை திருத்த எடுக்கும் முயற்சியும் கவலையும் தான் தாவா. இந்த உணர்வு ஒரு மூமினிடத்திலே இருக்கணும். இந்த உணர்வு ஒரு மூமினிடத்திலே இருக்கணும். தாயிஃப் நகரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பாருங்க. ஒரு நபியாக தட்டத்தனி அனுப்பப்படுகிறார். ஒட்டுமொத்த சமூகமும் ஷிர்கிலே மூழ்கி கிடக்கிறது. இன்று நான் பார்க்கின்ற மாபாதக செயல்கள் எல்லாம் அன்று மடிந்து காணப்படுகிறது. அன்று விபச்சாரம் ஒரு சாதாரணமான சமாச்சாரம். அன்று அவரிடத்திலே இருக்கின்ற என்ன பாவம் இல்லாமல் இருந்தது, எல்லா பாவமும் இருந்தது. தன் குழந்தையை தன் கையாலேயே கொல்லுவதை கௌரவம் என்று நினைத்த கூட்டம், மதுவை மரியாதையின் அடையாளமாக வீடுகளிலே நிரப்பி வைப்பதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்த கூட்டம். இத்தனை பாவங்கள் நிறைந்த சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும் என்ற கவலையிலே அலைமோதித்திருந்தார். கண்டவர்களை எல்லாம் கண்டு பேசினார்கள். மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் மரியாதையாகவும் மிகவும்
மிகவும் ஆதாரபூர்வமாகவும் அவரோடு அணுகி பேசினார்கள். குடும்பங்களை சந்தித்து முதலில் பேசினார்கள். தன் அயலவர்களை சந்தித்து பேசினார்கள். தன் ஊரில் உள்ள மக்காவை, ஊரில் உள்ள யாருமே தனக்கு செவிசாய்க்காத சூழ்நிலை போதவும் வேற யாராவது கேட்பா என்ற தாய்வுக்கு போகிறார்கள். தாய்வில் இருந்த அங்கு இருக்கின்றவர்களை எல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் படித்த மக்கள், பண்பான மக்கள், சொன்னால் செவிபடுக்கவும் விளங்கவும் கூடிய தன்மை கொண்ட மக்கள் என்று கேள்விப்படுகிறார்கள். அங்கே போய் அவர்களுக்கு இந்த தாவாவை சொன்ன போது அந்த சமுதாயம் அவர்களை சிறுவர்களின் கைகளிலே கற்களை கொடுத்து ஒரு பைத்தியகாரனை விரசுவது போன்று விரசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி நின்று ஊரின் ஓரத்திலே நின்று மலக்குமார்களை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வானத்துக்கு மலைகளுக்கு பொறுப்பானவரையும் அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உதவி செய்வதற்கான நேரடி உதவி கண் முன்னால் இறங்கியும் கூட இந்த சமுதாயம் இன்று இப்படி மறுத்தாலும் பின்னால் வரும் இவருடைய சந்ததியினர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்வழியில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சமுதாயத்தின் மீது இருந்த கருணையும் அன்பின் காரணமாக அவர்களை மன்னித்து அல்லாஹு தஆலாவிடத்தில் அவருடைய ஹிதாயத்திற்காக பிழைபடுத்தார்கள். இந்த ஏக்கம் தான் தாவா. அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக, நீங்க என்ன இந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே யோசித்து யோசித்து கவலைப்பட்டு நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே என்று சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா அலைக்கல் பலாகுல் முபீன், தெளிவாக இதுதான் சத்தியம் இதுதான் அசத்தியம் என்று எட்டி வைப்பதை தவிர உங்களுக்கு ஒன்றும் பொறுப்புகள் இல்லையா? அதை பொறுப்பை செய்யுங்க. அதை ஹிதாயத்து கொடுக்கிற அல்லாஹ். கவலை இருக்கத்தான் போடும், ஆனா உங்களையே ரசூலுல்லாஹ் கவலை அப்படித்தான் இருந்துச்சு. ஒவ்வொருவரும் இஸ்லாமாகணும், ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் அவருடைய காதுகளிலே கேட்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் இந்த இஸ்லாமிய ஒளி அவர்களுக்கு வீச வேண்டும், இவர்கள் சொர்க்கவாதியாக மாற வேண்டும், நரகத்தின் படுகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கவலை, அந்த ஏக்கம் அவர்களை வாட்டி எடுத்தது. அதற்காக அழுதார்கள், அதற்காக தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அப்படி இருக்காமல் முடியுமானவரைக்கெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆக்கள் விட்டும் சந்தித்து கதைத்துக் கொண்டே இருந்தார்கள், அசைத்துக் கொண்டே இருந்தார்கள், அவர் உள்ளங்களை அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனா ஹிதாயத்து கொடுக்கிற அல்லாஹ்வுடைய பொறுப்பு. கூட இருந்த அபூ தாலிப் மௌத்தாகும் வரைக்கும் அவர் அபூ தாலிபாகவும் குறைஷிகளின் தலைவராகவும் முஷ்ரிக்காகவும் நபி அவர்களோடு இருந்தார். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட அசைச்சிட்டு தான் இருந்தார். ஆனால் அவர் மௌத்தாகும் வரைக்கும் ஹிதாயத்து பெறல. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில். ஆனா முயற்சி செய்வதும் அதற்காக பாடுபடுவது நமது பணி. இது ஒரு முஸ்லிம் மௌத்தாகும் வரைக்கும் அவன் செஞ்சுட்டே இருக்கும். இந்த பணியில் ஈடுபாடோடும் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் அதற்கான முழு முயற்சியோடும் ஈடுபடுகின்ற, அது என்னுடைய ஒரு கடமை என்கின்ற உணர்வோடு ஈடுபடுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்களே? எத்தனை பேர் இருக்கிறோம்? தாவாங்கிறது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம். ஒரு பாவம் செஞ்சு போட்டார். கூடி நின்று கொஞ்சம் பேர் அவருக்கு ஏசிக்கிட்டு நிக்காங்க, அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார், ஒரு படுகுழியில விழுந்தால் அல்லது ஒரு சேற்று குழியிலே விழுந்தால் அல்லது ஒரு நெருப்பு குண்டக்குள்ள விழுந்தால் நீங்க என்ன செய்வீங்க? அவரை எடுத்து வெளியே போட்டு காப்பாற்ற முயற்சியும். அப்படித்தான் அவர் பாவம் செஞ்சிட்டார். பாவத்திலிருந்து வெளியேற்ற யோசிக்காம நீங்க அவரை வஞ்சிப்பதிலும் அவரை வார்த்தையால் கொல்லுவதிலும் குறியாக இருக்கிறீர்களே, இது அல்ல தாவா. நரகத்தில நெருப்பில பாவத்தில கிடக்கிறவனை வெளியே எடுக்கணும். ஆனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உன்சுர் அஹாக வாலிமன் வ மظلوما او مظلوما, உன்னுடைய அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சகோதரர் யாராவது இருந்தால் அவனுக்கு உதவி செய்யுங்க. அதே போன்று அநியாயம் இழைத்த சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள். எப்படி அநியாயம் செஞ்சவனுக்கு உதவி செய்றார்? அவன் அநியாயம் செய்யாமல் ஆக்குகின்ற பணிதான் அவனுக்கு செய்கின்றவன். அவனை அநியாயம் செய்யாமல் ஆக்குகின்ற, அவனுக்கான அநியாயத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவனை நல்லறிவு உடையவனாக மாற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபடுவது மூமினுடைய கடமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த கடமையை ஒரு பொறுப்புணர்வோடு செய்வதற்கு எத்தனை பேர் நாம் ஏற்படும்? வீட்டை பிள்ளை படிக்கல, வீட்டை பிள்ளை போதை வசு தொடர்போடு இருக்கிறார், வீட்டை பிள்ளை சிகரெட் ஏனைய பாவனைகளிலே ஈடுபடுகிறார், வீட்டை வேற தகாத உறவுகளில் விபச்சாரத்தில் அனாச்சாரத்தில் ஈடுபடுகிறார்.
அது மகனாக இருக்கட்டும், மகளாகவும் இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், இப்படி ஈடுபட்டால் அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு தந்தையின் மன உணர்வு என்னவாக இருக்கும்? அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு தாயின் மன உணர்வு என்னவாக இருக்கும்? அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு சகோதரனின் மன உணர்வு என்னவாக இருக்கும்? இப்படித்தான் இந்த சமுதாயம் பற்றி என்னுடைய உணர்வும் உங்களுடைய உணர்வும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கும். அந்த உணர்வோடு நாம் வாழ்கிறோமா? அந்த உணர்வை உயிர்ப்பிப்பதற்காக கர்மம் காரியங்களில் ஈடுபடுகிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் விழிப்புணர்வு வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சமூக பொறுப்புணர்வு பற்றி நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுகின்ற போது நாம் தப்ப முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவா என்பது மார்க்கம் படித்த மௌலவிமார்களுக்கும் அல்லது ஆலிம்களுக்கும் மட்டும் உரித்தான கடமை கிடையாது. இது ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு. ஆனா அவங்களுடைய அவங்களுடைய டியூட்டி வித்தியாசப்படும். படித்த ஒருவர், தெரிந்த ஒருவர், அவர் படித்த மார்க்கத்தை புரிய வைப்பதற்கான முயற்சியில ஈடுபடுவார். ஆனால் அவருக்கு பங்களிப்பு செய்வதன் மூலமாக, அந்த செய்தியை கொண்டு சமுதாயத்திலே சேர்ப்பதன் மூலமாக ஒவ்வொருவரும் தாயாக வாழ முடியும். அதைத்தான் செய்யணும். எல்லாரும் ஆலிமாக முடியாது, எல்லாரும் பேச்சாளனாக ஆகி தாயாக முடியாது. ஆனால் எல்லாரும் பேச்சாளன் இல்லாமலே தாயாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குல் ஹல் யஸ்தவில் லதீன يعلمون والذين لا يعلمون, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். சமுதாயத்தில் இரண்டு கூட்டம் இருக்கும். எனவே அறிந்த ஒரு சமுதாயம் இருந்தால், அது பற்றி தெளிவுள்ள ஒரு சமுதாயம் இருந்தால், அவர்களை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தின் நல்லது நிலகள பணியாற்றுவது இந்த சமுதாயத்தின் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகும். நமது பொறுப்பு என்ன என்றால், ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் பள்ளிவாசலுடைய பணி என்பது கட்டடங்களை நிர்வகிப்பதோ அதனை பராமரிப்பதோ கிடையாது. இதை முதலில் விளங்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எல்லோருமே பொறுப்புதாரிகள். அவருடைய பொறுப்பு, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி கேட்கப்படுவார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பள்ளிவாசல்களின் பொறுப்பு சமுதாயத்தில் நன்மை விளைவிப்பதற்காக அதனை ஒரு மத்திய ஒரு சென்டராக பயன்படுத்தி சமுதாயத்தின் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வையும் சமுதாயத்தின் நன்மைகள் பற்றிய தூண்டுதலையும் வழங்குகின்ற பணியை செய்விப்பது அந்த பள்ளிவாசல்களின் பிரதானமான கடமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் இருந்த பள்ளிவாசல்கள் அந்த பணியை மிக கச்சிதமாக செய்திருக்கின்றன. சமுதாயத்திலேயே நன்மை தீமையை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் 5 நேர தொழுகைக்கு மாத்திரமான ஒரு சென்டராக பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால், அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அதை மட்டும் செய்கின்ற பொறுப்பை செய்வதாக இருந்தால், அவருடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்றாத அமானித மோசடியாளர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் ஒளிவில் இஸ்லாமிய வரலாற்றில் நபி அவர்களுடைய காலத்து பள்ளிவாசல்கள் என்ன பணிகளை எந்த சமுதாயத்தின் விழிப்புணர்விலும் எழுச்சியிலும் செய்திருக்கிறதோ அந்த பணியை செய்கின்ற ஒரு மத்திய நிலையமாக பள்ளிவாசல்களும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் செயற்பட வேண்டும். தாவா என்பது அந்த பள்ளிவாசலின் தலையாய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று ஆலிம்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். படித்தவர்கள் தனக்கு மட்டும் படித்தவர்களாக இல்லாமல் அல்லாஹு தஆலா படித்தவர்களுக்கு என்று பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்பது படியாக சமுதாயம் கேட்டு வருகின்ற போது அவர்களுக்கு வழிகாட்டுவதும், கேட்காமல் இருந்தால் கூட அவர்களை தேடிச் சென்று தெளிவூட்டுவதும் அவருடைய கடமையாகும். இந்த அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்றவிட்டால் இவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக மாறுவார்கள் என்று குர்ஆன் வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை தெளிவாக விளங்கியதற்கு பின்னாலும், அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனில் அந்த வேதத்தில் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை தெளிவாக சொன்னதற்கு பின்னாலும் எவர்கள் இந்த சத்தியத்தை சமுதாயத்துக்கு சொல்லவில்லையோ, அதனை மறைத்திருந்தார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை சபிப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே ஆலிம்களுக்கு என்று சமூக பொறுப்பு இருக்கிறது. பணம் வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதற்கு அவர்களுக்கு இந்த தாவாவிலே பொறுப்பை வைத்திருக்கிறான். பள்ளிவாசல்கள் இந்த தாவா பணியை செய்வதற்கு அவருடைய பொருளாதாரங்கள் தேவைப்படுகின்றன. தாயிகள் அந்த பணியை செய்வதற்கும் அவருடைய சிந்தனைகளை நூல்களாகவும் எழுத்துக்களாகவும் ஏனைய வழியிலே சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கும் பணங்கள் தேவைப்படுகின்றன. இந்த பணியை
பொருளாதார ரீதியாக பணம் படைத்தவர்கள் செய்வதன் மூலமாக அவர்கள் தாயிகளாக மாற முடியும். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு வசதிக்கும் சக்திக்கும் எவ்வளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த வசதிகளையும் சக்தியையும் பயன்படுத்தி இந்த பொறுப்பில் அவர்கள் ஈடுபட வேண்டும். யாரும் இந்த பொறுப்பில் இருந்து ஒதுங்கி வாழ முடியாது. இந்த அமானிதத்திலிருந்து யாரும் விலகி வாழ முடியாது. நிச்சயமாக இந்த அமானிதத்துக்கான கேள்வியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. எனக்கு தெரியா நான் ஆட்டோ டிரைவர் தானே என்று சொல்லேன். எனக்கு தெரியா நான் வெறும் ஒரு தொழிலாளி தானே என்று சொல்ல முடியாது. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் அவர்களை சூழ இருந்த சஹாபாக்கள் எல்லோரையும் பாருங்கள். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய நிலையும் தரமும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் எல்லோரும் தாயிகளாக இருந்தார்கள். எல்லோரும் அந்த தவா களத்தின் உறுதுணையாக இருந்தார்கள். அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை நமக்கு கேட்க வேண்டும். இந்த சமூக பொறுப்புணர்வை சரியாக செய்வது என்னுடைய பங்கு என்ன? நான் இதுவரை வாழ காலத்திற்கும் இதற்காக நான் ஒதுக்கிய நேரம் என்ன? என்ன காக்கிறதுக்கும் என்ன பார்க்கிறதுக்குமே எனக்கு நேரம் இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கின்றவர்கள் நிறைய பேர் திடீரென்று மௌத்து வருகின்ற போது ஏங்குகின்ற ஏக்கங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோமாக. அல்லாஹ்வின் வழியில் இந்த மக்களை அழைத்து வருகும் பணியிலே ஈடுபடக்கூடியவர்களாக ஆகுவோமாக. அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் நாம் ஆற்றிய உரையில் பயன்பெறுபவர்கள் யார் என்றால் தக்வா உடையவர்கள் மட்டும்தான் பயன்பெறுவார்கள். ஏனென்றால் தக்வா உடையவர்களுக்குத்தான் அல்லாஹ்வை பற்றிய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அவனுடைய செய்திகள் தெளிவூட்டப்பட்டால் அல்லாஹ்வுடைய பயத்தால் உள்ள நடுநடுங்கும், ஈமான் அதிகரிக்கும். நன்மை ஒன்றை சொல்லிவிட்டால் அது வரைக்கும் செய்யாமல் இருக்கின்றவர்கள் செய்துவிட வேண்டுமே என்று இயங்குவார்கள். தீமை ஒன்றை சுட்டிக்காட்டப்பட்டு விட்டால் இந்த தீமையில் நான் மூழ்கிவிட்டேனே என்று பயந்து போய் அதில் இருந்து ஒதுங்கி தௌபா செய்து கொள்வார்கள். இது முத்தகீங்களுக்கு மட்டும் வரக்கூடிய பண்பாகும். நான் முத்தகீனா இல்லையா என்பதை உங்களால் தீர்மானிக்க. இங்கு ஓதி காண்பிக்கப்பட்ட வசனங்கள் என் வாழ்வுக்குரியது. எனவே நான் இந்த வசனங்களுக்கு எத்தனை வீதம் உண்மையானவளாக இருக்கிறேன் என்பதை பற்றி நாம் செய்ய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. மக்களே, உங்கள் எல்லோரையும் எழுத்தி வைத்து அல்லாஹு தஆலா ஒவ்வொருவராக விசாரணை செய்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். நாம் எங்கள் ஒரு செல்ஃப் இன்குவரி, ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அப்படி இப்போது நாம் சுய விசாரணை எமக்காக செய்து கொண்டால் எங்களை திருந்துவதற்கான வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை சூழ வாழ்ற சமுதாயத்தின் மீது இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். இஸ்லாத்தின் சுவர்கள் தகர்ந்து போயிருக்கிறது. அதன் அடிகள் அகற்றப்படுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாத்தின் பேரால் பொய்களும் புரட்டுக்களும் உண்மை போன்று தலைவிரித்து இந்த சமுதாயத்தை ஆட்டிவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சமுதாயத்தின் இடைகள் உண்மை என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அது பற்றி கவலைப்படாமல், அது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல், அதற்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் நாங்கள் மௌன விரதம் காப்பது என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த மார்க்கத்தை இந்த சமுதாயத்தை மத்தியிலே கொண்டு சேர்க்கின்ற இந்த அமானிதத்தை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வை நாம் சந்திக்க முடியுமா? அதன் மூலமாக வெற்றி அடைய முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் எங்களை பராக்காக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எதுவரைக்கும் எங்களை பராக்காக்கும் என்றால் நம்முடைய மௌத்து வரைக்கும் தான். மௌத்து வந்ததுக்கு பின்னால நமக்கு மௌத்து நம்முடைய தொண்டை குழியை வந்து அடைகின்ற போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த விழிப்புணர்வு என்பது பயன் தராது. இன்றே யோசிப்போம், நன்றாய் வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.